தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை நான் போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை இந்த பூமியில் நான் அறிந்தினேன். எனக்காக உயிர் தந்த, ஜீவன் தந்த இயேசு நீரே என்று சொல்லி இந்த பாடலை அப்படியே நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். சொல்லுவோம். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், தந்த தெய்வமிலே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமிலே. ஆனந்தம் ஆனந்தமே பாடுவோம். அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவர் இயேசு. பாடுவோம் எல்லோரும். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. அவை பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் எங்களை வைக்கிறவர் இயேசுவே, உம்முடைய நாமத்தை நான் நம்பிடுவேன். பாடுவோமா? உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. கரங்களை தட்டி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளிக்கிறேன் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளிக்கிறேன் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ
பெரும் பேர் புகழோ பண ஆசையும் என் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. சொல்லுங்க, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உமையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. சொல்லுங்க, உமையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் மனோ அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு இந்த நாளிலும் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டுமோ அதை தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக கொடுக்கணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீர் என்னோடு கூட இடைபடும் வீராக பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நீர் என்னோடு கூட பேசும். மனிதன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் பிழைத்திருக்கத்தக்கதான் நம்முடைய வல்ல வார்த்தைகளை கர்த்தர் நீர் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீர் தந்து நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் தேவக்கிருபை கூட இருந்து ஆண்டவரே நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கனடா தேசத்தில் அருமையான தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். துதியின் கூடாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான சபையை அவர் ஸ்தாபித்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் இவர்களை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக வைத்திருக்கிறார். இவர் மாத்திரமல்ல, இவருடைய மனைவியும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, பிள்ளைகளும் இணைந்து ஊழியத்தை செய்கிறாங்க. எனவே அவர் இந்த நாளிலும் காலை வேளையில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் தட்டி அருமையான தேவனுடைய தாசனை உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்கலாம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். Good morning, church. Did I say good morning? Say good morning. You know, nowadays because of our tradition, we always greet each other. Praise God. How are you? Shalom. These are the face masks that we put it on. Take out the religious mask and be as yourself. Greet each other. Good morning. Good afternoon. So that, you will be much more easy, much more relaxed. So, உங்க எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். வாலிப பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷம். Special ladies, girls, I saw you guys, couple of them are tall. I was telling to Pastor Sebastian,
If you live in Canada and in North America, you would have earned millions of millions of dollars because they would have hired you to play the basketball. And I saw a couple of girls here, taller than me. I said, my God, what is happening in Chennai? I don't know. But somehow you are, you are so blessed. Anyway, shall we all stand? I want you to turn your Bible. A particular person, ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். I'll much more comfortable speaking in English and Tamil, so whatever it is. Anyway, so Job chapter 1 verse 8. Title this morning, God, why me? Lord, why me? Why me, Lord? Let's read the portion of the scripture. First, book of Job, chapter 1, verse 8. யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். என் செய்தியின் தலைப்பு, Why me, Lord? ஏன் நான் ஆண்டவரே? எதுக்கு நான் ஆண்டவரே? Why me, Father God? Why should I go through this trouble? Why should I go through this disappointment, pain? Why? Why did you choose me? First chapter of book of Job, verse 8. Then the Lord said to Satan, ஆங்கிலத்தில் வாசிக்கிறவங்க வாசிக்கலாம், தமிழில் வாசிக்கிறவங்க தமிழில் வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில. Father God, we are standing in your presence. Holy Spirit, we have so many questions in our heart. Lord, as we are standing in your presence, thinking about our life, many times that we asked ourselves, why me, Lord? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஏன் எதுக்குப்பா நாங்கள் என்ற கேள்வியோடு இன்றைக்கு காலையில் இங்கே நின்று கொண்டிருக்கலாம். Father God, we ask you to minister to us. எங்களுக்கு நீர் ஊழியங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்கு எண்ணம் பூசுங்கப்பா. எங்களோடு இடைவிட்டு ஏன் என்பதை எங்களுக்கு புரிய பண்ணும். இயேசு மகாராஜாவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். You may be seated. உட்கார்ந்து கொள்ளுங்க. how many உங்களை எத்தனை பேர் டாக்டர் டோனி இவான்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கேர்ள்ஸ் எத்தனை பேர்? காலேஜ் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க? My problem is nowadays is that people are addicted into YouTube in many areas, reels and so forth on your social network and social medias and social involvement. That's okay with me. But there are a couple of great preachers are currently is ministering through YouTube. One of them is Dr. Tony Evans. நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, Dr. Tony Evans. When you go home, you put it on your YouTube, போய் சர்ச் பாரில் Dr. Tony Evans என்ற ஊழியக்காரனுடைய பேரை போடுங்க. தட்ஸ் அவருடைய செய்தியை நீங்கள் கேட்கணும். டாக்டர் டோனி இவான்ஸ் வாஸ் a great teacher. நான் அவருடைய எழுதி வச்சுட்டு என்ன பாருங்கள், நான் I'm 65, I'm ministering to others, but still every single day I will go and listen to him. The second person that I will recommended you to listen, T.D. Jake, Bishop T.D. Jake. He's one of the great orator. நீங்கள் அவருடைய சேமனை கேட்கும்போது you will be inspired. Not only that, நீங்கள் அதை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். ஸோ இது உண்மையிலே மிக்சட் crowd, so I have to cater the young people and the older crowd, so I will try to balance myself. Dr. Tony Evans, எப்பயுமே on his book, one of the books been published by the great publications, நான் அந்த புத்தகத்தை வாய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பேர் illustration. So before I open any sermon in back home, ஊரில் நான் ஒரு sermon கொடுக்கும் என்பதாக I will open with the illustration so that I can carry on the message. அதில்
ஒரு 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 கேர்ள் ஜானி எரெக்ஷன் என்கிற ஒரு கேர்ள். அவள் 16 வயசுள்ள பிள்ளையாக இருந்தால் ஒலிம்பிக்கில் அவள் நீந்துகிற ஸ்விம் பண்ணுகிற ஒரு காம்படிஷனில் அவள் கோல்டு மெடல் எடுத்தவ. என்ன கவனிக்கிறீங்களா நீங்கள்? 16 years old, she won the gold medal. ஆனால் திடீரென்று பாருங்கள், ஒரு நாள் அவள் வளமையாக அவள் டைவ் பண்ணுகிற அந்த பிளாட்ஃபார்முக்கு போய் டைவ் பண்ணும்போது திடீரென்று அதோடைய ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆகி மாறினபடினால அவருடைய கழுத்து பகுதி அந்த ஸ்விம்மிங் பூலினுடைய எட்ஜில் அடிச்சிட்டு, அப்போது எட்ஜில் அடித்ததுலேருந்து கழுத்துக்கு கீழே she became paralyzed. கழுத்து மூவ் பண்ணும், பட் from here to down there is a no motion at all. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. she was believer. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, சின்ன வயசுலேருந்து ஜபிக்கிறவ, சின்ன வயசுலேருந்து ஆண்டவரையே பற்றி கொண்டு நின்ற பிள்ளை. ஆனால் திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் உண்டாச்சு. இந்த ஆக்சிடென்ட் அவளுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. she had an ambition. she wants to be a successful woman. She wants to reach the top level. That's what she was aiming for. Her dreams collapsed. Instantly and immediately she became a paralyzed. உடம்பு முடியாதுன்னு வந்தோடனே எல்லாம் போச்சு. So she was laying on the bed and asking herself, why me, Lord? எதுக்காக தகப்பனே? நான் தானே உம்மை தானே ஆராதிச்சுட்டு இருந்தேன், உம்மோட தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் நான் எப்பயுமே உம்மை தானே ப்ரையோரிட்டைஸ் பண்ணினேன், முன்னுக்கு வச்சு போனேன், ஜபிச்சேன். ஏன் ஆண்டவரே எனக்கு 16 வயசு, இனி என் வாழ்க்கை பூரா, என் வாழ்நாள் பூரா கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. என்னை உடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், சாப்பாடு தரதுக்கு ஒருத்தர் வேணும். நான் டாய்லெட்டுக்கு போகிறேன்னா கூட என் பாட்டில் போக முடியாது. நான் என்னை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஒரு 16 வயசு பெண் பிள்ளை தன்னை எவ்வளவு ஒருத்தருக்கு முன்னாக அவள் குளிக்கணுமா, பேத் எடுக்கணுமா, அப்படி போகும்போது எவ்வளோ வேதனைப்படுவான். படுத்திருந்து அவள் சோதிச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆனால் திடீரென்று கொஞ்சம் காலம் போக அவளை கர்த்தர் அந்த படுக்கையில் வச்சே தேற்றினார். அவளுடைய வாயில் தேவன் சில வார்த்தைகளை வைத்தார். எப்பெல்லாம் அவளை பார்ப்பதற்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவள் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அவள் சொன்னாள், எஸ் ஐ எம் கோயிங் த்ரூ த டஃப் டைம். எஸ் ஐ எம் டிஸப்பாயிண்டட். எஸ் ஐ கேன் டூ நத்திங். ஐ எம் லைக் எ வெஜி. பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ ஹோப். அந்த ஹோப் என்ன? நான் ஸ்டில் ஐம் டேக்கிங் பிரெத். Mama and Papa loves me. I have a great brothers and sisters. I have a great friends who are so care about me. ஆண்டவர் தான் எனக்கு இதெல்லாம் தாரார், எல்லாம் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவங்கள பார்க்க வரவங்களோட பேச ஆரம்பித்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவள் படுக்கையில் இருந்துட்டு தேவனை இவ்வளவு கஷ்டத்தின் நடுவலும் அவள் பேச ஆரம்பித்த போது ஆண்டவரை அறியாத அவளுடைய சிநேகித பிள்ளைகள் பார்க்க வரும்போது அவளுடைய இருதயத்தில் தேவன் பேச ஆரம்பித்தார். அப்போது அவளுக்கு ஒன்றும் முடியலை. அவளால் எழும்பி கூட ஒரு வெஜ்ஜியாக இருக்கிறாள். ஆனால் அவளுடைய வாயை கர்த்தர் சனலாக பாவிக்க ஆரம்பித்தார். சில கூட்டங்களில் இவாஞ்சலிக்கல் குருசேட்டில் கொண்டு போய் பெட்டோடு அவளை கொண்டு போய் வச்சு பெட்டில் படுத்தபடியே மைக்ரோஃபோனை வாய்க்கு முன்னால் போடுவாங்க. அவள் பிரசங்கம் பண்ணுவா. லட்சக்கணக்கான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்படுறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் சில நேரம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம். யூ பிளான் சம்திங். நீங்கள் ஒரு காரியத்தை திட்டமிடுவீங்க, நீங்கள் ஒரு காரியத்தை நினைப்பீங்க. The life is full of surprises. Sometimes life throws mud at your face.
சில நேரங்களில் வாழ்க்கை நம்முடைய முகத்தில் கரியை பூசுது. சில நேரத்தில் வாழ்க்கை நம்முடைய முகத்தில் சேற்றை பூசுது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவம் நமக்குள்ளே ஏமாற்றத்தை கொண்டு வருது. உடனே நாம் என்ன கேட்குறோம்? Why me, Lord? எதுக்காக ஆண்டவரே? If you read the first chapter of Job, you would understand how great he was living. The opening of the book says, ஆரம்ப புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது இந்த ஒரு தேசம் இருக்குது, ஊர் என்ற தேசத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறான், சம்பிரமமாய் வாழ்கிறான். He was very rich, very famous, very wealth. He had a lot of servants, lot of livestock, beautiful children, everything was settled. ஓப்பன் ஆரம்பிக்கும் போதே இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் நினைக்கலாம், இந்த புத்தகம் எதுக்காக சங்கீதத்துக்கு முன்னால் கொண்டே வச்சுக்கிறாங்க? ஆக்சுவலி யோப் lived before Abraham. யோபு ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பாகவே வாழ்ந்தார். ஆகையினால எப்படி தெரியும் நமக்கு? யோபு தன்னுடைய மக்களுக்காக வேண்டி கொண்ட போது அவர் பலி செலுத்தின முறை ஆசாரியத்துவ முறைப்படி அல்ல, அவருக்கு தெரிஞ்ச முறைப்படி அவர் கொடுத்தார். தி ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, தியோலஜிஸ்ட் சொல்கிறாங்க, யோபு ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாகவே வாழ்ந்தார். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் மனோ, why the books is right in front? முதலாவது சங்கீதத்துக்கு முன்பாக இருக்கிற புத்தகமாய் எதுக்காக அங்கே வச்சிருக்கிறாங்க? The reason they put it on there, அதுக்கு வச்சிருக்கிற காரணம் என்னென்னா, இட்ஸ் a kind of dialogue. This book's also kind of poetry book. இது கூட ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கிறபடினால யோபுவின் புஸ்தகம், சங்கீத புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகத்தை ஒன்றாக கம்பைல் பண்ணி they have given you hand. ஆனால் யோபுவின் புஸ்தகம் அது ஆரம்ப புத்தகம், ஆபிரகாமுக்கு முன்னால் நடந்த சம்பவம். சரி, எனக்கு கவனிங்க. அப்போ இவன் இப்படி ஒரு சம்பிரமமாய் வாழ்ந்துட்டு வர்றான், எந்த பிரச்சனையும் இருக்கல, ஃபைனஸ்ட் ஃபேமிலி. All of a sudden there is a calamity. All of a sudden there is a big problem. Sufferings, losses, pain, agony. Everything comes to the kind of compact pact and it pressed him down. ஏன் அது நடந்துச்சு? வேதம் சொல்லுது, ஒரு நாள் சாத்தான் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நின்றான். வந்து நின்றபோது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கேருந்து வருகிறாய்? சாத்தான் சொன்னான், நான் பூமி எங்கும் போயிட்டு வரேன். உடனே ஆண்டவர் பாருங்க ஒரு ரெக்கமெண்டேஷனை கேட்குறார். The Lord gave him big recommendations. ஆண்டவர் சொன்னார், என் தாசனாய யோபுவின் மேலே நீ கண்ணை வச்சாயா? என் தாசனாய யோபுவை பார்த்தியா? எவ்வளவு நீதிமான், அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான். உடனே பிசாசு யோபு அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பிசாசுக்கு ஒரு பேருண்டு, அக்யூசர், தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன். He started to accuse Job and say, நீ விருதாவாகவா சேவிக்கிறான், உண்மை விருதாவா சேவிக்கிறான், நீர் அவனை வேலி அடைக்கலையா? Remember girls, my beloved children, the Lord has put the hedge around you. ஆண்டவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கிறார், என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். He is in control. Doesn't matter what is happening in our life. Whether you are going through the storm, whether you are going through the trouble, whether you are going to the disappointment, whether you are going to the challenges, doesn't matter. There is a hedge around you. ஆண்டவர் ஒரு வேலியை அடைச்சி வச்சுக்கிறார். So when the challenge started, the Lord asked the question. Satan's replied back. The first chapter நீங்கள் பார்க்கும்போது calamity after calamity. ஒரு நல்ல செய்தியும் வரையில. கேட்குற செய்தியெல்லாம் 10ஆம் வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாவு சாவு சாவு, எல்லாம் இழந்து போய் யோபு நிற்கிறான். யோபு இழந்து போய் 2வது அதிகாரத்தை திருப்பிங்கன்னா செகண்ட் இன்னொரு ப்ராப்ளம் உண்டாகுது. முதல் அதிகாரத்தில் சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளைகள் போச்சு. 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவனுடைய ஆரோக்கியம் போச்சு. அவனுடைய மனைவியே அவனை போட்டு கேலி பண்ணுற நிலைமைக்கு வர்றாரு.
நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் you will sometimes in your faith process life அல்லது உங்கள் faith லைஃப்ல you will ask the question, why me, Lord? You are in a university, there is a campus interview goes on, you are the best of best. You face the same interview with your friend. Your friend be selected, but you are rejected. And you will ask, why me, Lord? You complete your study, trying to get a good job. You couldn't find even. And with your tears, you will ask yourself, why me, Lord? Why? சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு they are settled their life. Probably some of them are fly to abroad, but you are still struggling with a few income and say, why me, Lord? Why? Some question in our life we can answer. Some question in our life we can't answer. நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில காரியங்களுக்கு நம்ம ரீசனபிளான ஆன்சர்ஸ் எந்த நேரமும் நமக்கு கிடைக்காது. அப்போ இந்த கொஸ்டினில் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசித்த போது இட்ஸ் இன் இங்கிலீஷில். தென் த லார்ட் செட் டு சேட்டன், ஹேவ் யூ கன்சிடர் மை servant Job? There is no one on the earth like him. He is blameless and upright, a man who fears God and shun evil. A wonderful testimony that he had. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன ஆகுது? பெரிய புயல் காற்று அடிக்குது. 2ஆம் அதிகாரத்தில் நான் எப்பயுமே மெடிடேட் பண்ணும்போது ஒன் வேர்ட் இட்ஸ் ஆல்வேஸ் என் உள்ளத்தில் என்னை க்ரன்ச் பண்ணிட்டு என்னை கொஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அவனுக்கு அவனுடைய மனைவி 10 பிள்ளைகளை பெற்றா. எவ்வளவு ப்ராஸ்பரிட்டியாக இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவித்தவ எப்போ அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ போய் உன் தேவனை தூஷித்து கொண்டு நீ செத்துப்போ அப்படிங்கிறா. ஒரு ஆணுக்கு தன் மனைவியினுடைய வாயிலிருந்து கேட்கக்கூடாத ஒரு சொல் என்ன கேட்டால், நீ போய் செத்துப்போ அப்படிங்கிற. யூ ஆர் வர்த்லெஸ், கோ டை யுவர் செல்ஃப், blame your God, say there is no God, I'm a fake believer, I don't want to follow him. நான் இனிமேல் இந்த கடவுளை பின்பற்ற மாட்டேன், இந்த தேவனை நான் போய் பார்க்க மாட்டேன், அவனை கேர்ஸ் பண்ணிட்டு நீ சா அப்படின்னு சொல்கிறேன். I was imagine, நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் யோபுனுடைய ஸ்தானத்தில் இருந்தா நான் யோபு போல இருப்பேனா? இந்த கேள்வியை கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டேனா? உண்மையிலே கேட்டிருப்பேன். யோபுனுடைய சஃபரிங் பீரியட் இஸ் நாட் the entire life. It's not, he didn't suffer his entire life. He suffered about 10 to 12 months, 10 months to 1 year. But that within the time frame, he suffered a lot. He had 4 friends. They came to comfort. The Bible says they came, they sat far. 7 days they were quiet. Nobody opened their mouth. The 4 of them sitting there. And showing the state of Job, யோபனுடைய நிலைமையை பார்த்துட்டு, அவனுடைய டிஸ்பிகரேஷனை பார்த்துட்டு எது வார்த்தையும் பேசாமல் இருந்தாங்க. Then after the 7 days, 3 of his friends spoke. 3 பேர் பேசுகிறாங்க. இந்த 3 பேருமே யோபுவை அக்யூஸ் பண்ணினாங்க. Are you listening me? யோபுவை அக்யூஸ் பண்ணுறாங்க. நீ விதவைகளை விசாரிக்கலை, வேலைக்காரர்களை விசாரிக்கலை. அவனோ துன்பத்தில் 10 பிள்ளைகளை சாவு கொடுத்துட்டு உடம்பு முழுவதும் பருக்கையோடு, உடம்பு முழுவதும் வேதனையோடு, ஆண்டவரே நீ இருக்கிறான்னு அவன் கத்திட்டு கிடக்கிறான். இந்த நண்பர்கள், the name of friends, they call themselves friends, they came, they start to accuse. It will happen in your life. உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். You will call, this is my friend, and நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க, and the same friend will betray you.
யோபு பார்த்து இந்த 3 பேரும் பேசுகிறாங்க. ஒரு பாயிண்டில் யோபு சொன்னார், நீங்கள்லாம் அலட்டுகிற தேற்றரவான. என்னை கவனிச்சு கேளுங்க. ஸோ இந்த லைஃப்பில் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் கர்த்தர் மாத்திரம்தான். ஏன்னா யார் உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், நான் ஐ கேன் ஷேர் மை சீக்ரெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் ஐ ஸ்டார்டட், நான் சேவனுக்கு போக முடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய சர்ச்சிலேருந்து 3 பிள்ளைகள் தூர யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. அதில் ஒரு பிள்ளை ஆண்டவர்கிட்ட ரொம்ப வைராக்கியமானவள், உங்களை மாதிரி வாலிப பிள்ளை. அவள் சி அபவுட் 17 to 18 years old. ஸோ அவங்க போனாங்க. எங்கள் ஊரில் கனடாவில் இந்த சோஷியல் ட்ரிங்க் எடுக்கிறதெல்லாம் அது சராசரியாக பண்ணுவாங்க பாருங்கள். அங்கே பப்ஸ் இருக்கும், கிளப்ஸ் இருக்கும், அவங்க எல்லாம் போவாங்க. ஸோ இந்த பிள்ளை ஒரு நாள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு என்னுடைய ஆஃபீஸில் கேட்டால், do you have a time to talk with me? நான் உட்காருமேலேன்னு சொன்னேன். அவள் உட்காந்தா. அவள் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தாள். அப்போ பேசும்போது நான் கேட்டேன், இப்படி யூனிவர்சிட்டியில் இப்படி இருக்குன்னா, அவன் சொன்னா, என்னை எல்லா பிள்ளைகளும் அப்பான்னு தான் கூப்பிட்டுங்கள். அப்போ சொன்னா, அப்பா ஐ ஹாவ் அ ஸ்ட்ரகிள் வித் இட். ஆனாக்கிட்ட என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். தே ஆர் மை ரூம்மேட்ஸ். நாங்கள் we are 4 of them. நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு, நாங்கள் ஒரு கிளப்புக்கு போனோம். I don't want to go, but they insisted me go. And I said, okay, I will come, but don't press me. Don't force me to drink anything. நான் அப்படின்னா ஹோமில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன மாத்திரத்தில் அவங்க பியர் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிற்பாடு எனக்கும் அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் அப்போ கேட்டேன், நீ என்ன பண்ணுனா? அவர் சொன்னா, I didn't touch it, அப்பா. I said, I don't want it. நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டை இல்லாட்டாலும் பரவாயில்லை, I will walk away alone அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு கேட்டாலாம் அவளை பார்த்து, ஏன் உங்கள் அப்பா உனக்கு அடிப்பாரா நீ குடிச்சின்னா? அதுக்காக அவள் சொன்னாலாம், எங்கப்பா என்னை பெத்தாப்பா அடிப்பாருன்ற பயத்தில் நான் குடிக்கலை. என் பரம தகப்பன் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் என்ற பயத்தில் நான் இந்த பாவங்கள் செய்ய மாட்டேன். உங்கள் வாழ்க்கையிலும் நான் அந்த பிள்ளை மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே போயிருக்கும். இப்போ பேசும்போது உங்களுக்கு தெரியும், எஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, நான் வேணான்னு விட்டுட்டு வந்தேன். சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் வருகிற சில சவால்களுக்கு ஒரு கொஷன் மார்க் இருக்கும். Why me, Lord? இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். Why you? Why me? Why is it happening to me? Why not somebody else? ஏன் மற்றவங்க இல்லை? எனக்கு மாத்திரம் ஏன் நடக்குது? First of all, ஏன் நடக்குதுன்னா, God is assessing your faith. உங்கள் விசுவாசத்தை தேவன் மதிப்பிடுகிறார். When the Lord permits you to go through the problem, suffering, disappointment and failure, you must remember God is assessing your faith. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? மதிப்பிடுகிறார். Unless we go through that trouble, unless you get the failure, you can't develop a great faith in you. நேற்றைய கேம்பில் ஒரு பிள்ளை என்னோட பேசிகிட்டு இருந்தான். ஒரு வாலிப பிள்ளை பேசினாள், அங்கிள், வட் எவர் ஐ டச் இட் பிகம் ஃபெயில். நான் என்னத்தை தொட்டாலும் ஃபெயிலாக இருக்கு. நான் இன்டர்வியூக்கு போகிறேன், ஃபெயில் பண்ணுறேன். லைஃப்பில் நான் எப்படியாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியதில்லை. ஐ ட்ரை டு செட்டில், முடியதில்லை. எவ்ரி ஸ்டெப் தட் ஐ டேக், இட்ஸ் ஃபெயிலிங். Why, uncle? I have read a book, a great book, one of the book by Dr. Norman Vincent Peale. Write it down somewhere. This is 1970 publication. This book is you can get through online. I think it's e-books is available through Amazon. The title of the book is
power of the positive thinking. The power of the positive thinking. Dr. Norman Vincent Peale. The bookல அந்த author சொல்றார், he is a psychiatric as well as a pastor. அவர் ஒரு மனோதத்துவ டாக்டர், but he is a pastor too. He says, every failure that we go through is the first steps to our victorious life. The more failure you go through, that more experience that you gain. Without failure, you can't taste the victory. So remember this. Don't get fed up. Don't give up. When you go through the troubles and problems and storms and train, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் சில நேரத்தில் ஒரு நேசமான உறவு அப்படி நீங்கள் நினைப்பீங்க. You can trustworthy person with whom I'm going to spend entire my life with this fellow நீங்கள் நினைப்பீங்க. All of a sudden you will be disappointed and you say, why me, Lord? Why me? Because God is teaching you. God is assessing your faith. நம்முடைய விசுவாசத்தை தேவன் மதிப்பிடுறார். எவ்வளவு தூரம் நாம் நின்று பிடிப்போம், எவ்வளவு தூரம். வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. I want to point out யோவான் 2 அதிகாரம் 9 வசனம். யோவான் 2 அதிகாரம் 9 வசனம். Here is கானா ஊரில் நடந்த ஒரு திருமணம். இன் பெலிஸ்தீன் நாட்டில் லிசன் டு மீ, எல்லாரும் பாருங்க. பெலிஸ்தீன் தேசத்தில் ஒரு திருமணம் நடக்கும்னா 6 months they will prepare. They know exactly how many guests they will attend. They know precisely how much they want. Everything they measured and prepared. And this wedding also at the same manner has been prepared. And somehow they fall into lack. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? திராட்சை ரசம் குறைவுபட்டது. 2 அதிகாரம் 9 வசனத்தில் நீங்கள் 2 அதிகாரத்தை வாசிட்டு வரும்போது திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. ஆண்டவர் இயேசு ராஜாவுடைய தாயார் அங்கே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும், இந்த ஹோல் ஸ்டோரி தெரியும். பட் 2:9 verse 29 பாருங்க. இந்த பேங்கெட் ஹோலுக்கு மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது தண்ணியாக இருந்து திராட்சரசமாய் மாறினதை பேங்கெட்டுக்கு மாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்த போது அந்த மாஸ்டர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு சொன்னால், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைச்சு, வாய் திறந்து வாசிங்க, எந்த மனுஷனோ முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி இதை குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்த. See, God is assessing the faith. Yes, there was a wedding, the feast. People are gathered. There are a lot of people attending that wedding. All of a sudden it was like precise plan spoiled. என்ன கவனிங்க, சில நேரம் நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் போவீங்க. ஃபுல்லி you know each and every letters. But when you go and sit and question paper பார்த்தோன்னா it became blank. You don't know what to do. உங்களை பார்த்து கேட்பீங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது? Remember these things again. God is assessing your faith. God is assessing your faith. நான் பல வாழ்வு பிள்ளைகளோட எங்கள் சபையில் சரி, வேறு எந்த சர்ச்சஸுக்கு போனாலும் சரி, நாங்கள் யூத் கான்ஃபரன்சஸ் வைக்கும்போது நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம், ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட். Failure is the beginning of the success. Listen to girls and boys. வாலிப பிள்ளைகள் நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய ஃபெய்த்தை ஆண்டவர் அசஸ் பண்ணாத வரைக்கும் God cannot give you elevation. And one of the sermonல டாக்டர் டோனி இவான்ஸ் அவர்கள் சொன்னாங்க, அவர்
செமினரி ஸ்கூலில் இருந்தபோது பார்ட் டைம் எங்களோட அமெரிக்காவில் பார்ட் டைம் ஒர்க் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் செய்யணும். 20 hours யூ மஸ்ட் ஒர்க். அவர் ஒரு இடத்துல வேலை போய் கேட்டார், வேலை கிடைக்கல. ஒரு பஸ் கம்பெனியில் மாத்திரம் வேலை கிடைச்சிது. அது நைட்டில் ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் என்னென்னு சொன்னால் வார எல்லா சூட்கேஸையும் தூக்கி அடுக்கிற வேலை, ரொம்ப ஹெவியான வேலை. அவருக்கு அந்த வேலையை அந்த கம்பெனி கொடுத்துச்சு. ஆனால் அவரோடு வேலை செய்த மற்றவங்க யாரும் வேலை செய்கிறதில்லை. அவங்க நல்லா சோக்கடிச்சிட்டு லூஸாக இருந்தாங்க. டாக்டர் டோனி ஈவான்ஸ் மாத்திரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யிட்டே இருந்தார். ஆனால் அந்த அவனோட பார்ட்னர்ஸாக இருந்த யாரும் வேலை செய்யலை. அப்போ அவரை பார்த்து தன்னை பார்த்து கேட்டாராம், எதுக்காக நான் கஷ்டப்படணும்? எதுக்கு இவன் எல்லாரும் சும்மா தானே நிற்கிறான், எல்லாரும் சும்மா நின்று தானே சம்பளம் வாங்குறான், நானும் அப்படியே நின்றுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் நினைச்ச போது ஆண்டவருடைய ஆவியானவருடைய உள்ளத்தில் பேசி சொன்னாராம், டோனி, டூ வாட் இஸ் ரைட், டூ வாட் இஸ் ரைட் அப்படின்னோடனே அவர் அந்த சத்தத்தை கேட்டதுலேருந்து ஹி ஒர்க்ட் ஹார்ட், வேலையை செய்ய ஆரம்பித்தார். 2 வாரம் கழிச்சது அந்த கம்பெனி என்ன செய்து அங்கே அவருடைய ஷிஃப்ட்டில் வேலை செய்த அந்த அவருடைய நண்பர்களையும் இவரையும் மேலே வாங்கன்னு சொல்லிச்சு. ஆஃபீஸுக்கு போன மாத்திரத்தில் அவர் டோனி ஈவான்ஸோடு இருந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. டோனி ஈவான்ஸுக்கு மாத்திரம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அவருக்கு ஷாக்டாக இருந்தது, எதுக்காக எனக்கு ப்ரமோஷன், அவங்கள ஃபயர் பண்ணினாங்க. காரணம் என்னென்னா அந்த மேனேஜ்மெண்ட் என்ன செய்திருக்கு, நைட் டைம் அவங்க வேலை செய்கிறத மேலே இருந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. யார் உண்மையாக வேலை செய்கிறான், யார் உண்மையாக வேலை செய்யலை. அதை பார்த்த இடத்துல டோனி ஈவான்ஸ் மாத்திரம்தான் வேலை செய்கிறார், மற்றவங்க வேலை செய்யலை. அதனால் மற்றவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க. கவனமாக கேளுங்க, உங்களை என்னையும் 2 கண்கள் மேலே இருந்து கவனிச்சு கொண்டே சொல்லுங்க, என்னை கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு. யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின், யூ கேன் நீங்க கேட்கலாம், why me Lord என்று நீங்க கேட்கலாம். பட் God is assessing your faith. Don't forget that. The first thing that you should understand, நம்ம வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் அதை அசஸ் பண்ணுறார். இந்த 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 வெட்டிங் கானா ஊரில் நடந்த கல்யாணத்தில் முடிவில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 180 gallons ஆஃப் திராட்சை ரசத்தை ஆண்டவர் அந்த கப்பிள்ஸுக்கு கொடுப்பார். ஏன் இப்படி தெரியும், 6 சாடிகள், ஒவ்வொன்றும் 20லேருந்து 30 gallon கொள்ளளவு உள்ள சாடிகளில் தான் அந்த அந்த திராட்சை ரசம் தண்ணீர் ஊற்றப்படுகிறது, அது திராட்சை ரசமாய் மாறுகிறது. என்ன கவனிச்சுக்கலுங்க. அப்போது ஏற்கனவே அவர்கள் சஃபிஷியண்டாக இருந்தாங்க, லக்கு இடையில் வந்தது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், மேலதிகமாய் கொடுக்கிறார். நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உண்மை உள்ளவளாக இருப்போமானா ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை நம்ம என்ன செய்வார், ப்ரமோஷனில் கொண்டு வருவார். 2 கையை வைத்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. எங்கள் சேர்ச்சில் என்ன கவனிங்க, ஒரு வாலிப பிள்ளை ஜூலியா தனுராஜ். அவள் அவங்க வாலிப பிள்ளையார் இப்போ அம்மாவாயிட்டா விடுங்க. அவள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஷி இஸ் வெல் குவாலிஃபைடு. அவருடைய கம்பெனியில் ஷி வாஸ் ஒர்க்கிங் மோர் தேன் 7 or 8 years. ஒரு ஓப்பனிங் வந்தது. அந்த ஓப்பனிங் வந்தபோது ஷி இஸ் வெல் குவாலிஃபைடு ஃபார் தட். Many years she works along that area. இன்டர்வியூக்கு போனால் இவளை பார்க்கலும் ஒரு ஜூனியருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. அந்த யாருக்கு அந்த வேலையை கொடுத்தாங்களோ அந்த பிள்ளைக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கல. ஆனால் ஜூலியாவுக்கு எவ்வளோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. She came back. என்னை பார்த்து சொன்னா, பாஸ்டர், I don't know why it's happening me. I am qualified for that job. எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க? பிகாஸ் ஆஃப் நான் ப்ரௌன் அண்ட் இருக்கிறதுனாலையா? பிகாஸ் என்ன எனக்கு முடியாதுன்னு அவங்க நினைக்கிறேன். எது நான் சொன்னேன், ஜூலியா, நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது இல்லை. There is something behind the scene. Wait and see how the Lord leading you. ஒரு 2 மாதம் கழிச்சது 3 மாதம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சேம் கம்பெனியில்
எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. இவளை அப்ளை பண்ணுனா இவளுக்கு அந்த ஜாப் கிடைச்சிட்டு. ஆனால் இவளுக்கு முதல் நடந்த இன்டர்வியூவில் நடந்த ஜாப் வெரி லோ பே ஜாப். இப்போ அவள் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்துட்டு ஒரு ஹைலி பெய்டு எம்ப்ளாயி, ஹைலி சேலரி எம்ப்ளாயாக இருக்கிறாள். காரணம் என்ன? நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஃபெய்த்தை என்ன செய்கிறார்? அசஸ் பண்ணுறார். எங்களுடைய ஃபெய்த்தை, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மதிப்பிடுகிறார். கண்ண மூடி சொல்லுங்க, என் விசுவாசத்தை கர்த்தர் மதிப்பிடுகிறார். ஸோ லைஃப் வில் த்ரோ mud at your face. Remember these things. Remember these words. God is assessing our faith. Number 2. Why me, Lord? ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம்? நான் மாத்திரம் ஏன் சாப பண்ணணும்? நான் மாத்திரம் எதுக்காக இவ்வளோ காரியத்துக்குள்ளே போகணும்? என்னை சுற்றிலும் கேட்போம். நம்ம சில நேரம் வாலிப பிள்ளைகளை பேரண்ட்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, இல்லை பாரு அந்த பிள்ளைய பாரு வேலை கிடைச்சிட்டு, இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பாரு வேலை செஞ்சுட்டு, உன் தம்பிக்கு அக்காவுக்கு நம்ம சொந்தக்கார பிள்ளைகள் எல்லாம் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து முன்னுக்கு விட்டுட்டு அதை பாரு இதை பாருன்னு சொல்லி நம்முடைய சவுத் ஏசியன் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்க ஒரு நாஸ்டி குணம் இது. எங்கள் ஊரில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கனடாவில் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க 2 பேர். என் மகன்கிட்ட நான் படித்தேன் பாருங்க, என்னை கவனிக்கிறீங்களா? என் மகன், எனக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் ஐசக், அவர் கிடி பேங்கினுடைய நேஷனல் டைரக்டராக இருக்கிறார். அண்ட் ஆல்சோ ஈஸ் எ மினிஸ்டரிங் என்னோடு கூட ஊழியம் பண்ணுறார். ஆனால் அவர் ஃபுல் டைமாக அவர் நேஷனல் டைரக்டர், பேங்க் டைரக்டர். த செகண்ட் ஒன் இஸ் ஜோஷுவா. அவர் ஒரு டீச்சராக இருக்கிறார். இஸ் எ யூத் பாஸ்டர். அவர் ஊழியம் பண்ணுறார். இன்னொரு பெரிய ஆங்கில திருச்சபையில் ஒரு 7,000 மெம்பர்ஸ் உள்ள ஒரு சர்ச்சில் அவர் இப்போ பாஸ்டாக இருக்கிறார். ஆனால் அவர் சின்ன பிள்ளையாக இருந்தபோது ஐ லேர்ன் சம்திங். ஐ வாஸ் born and brought up in Sri Lanka. So Sri Lankan and South Indian has a same mentality. We compare each other. அப்படி தானே? அந்த பிள்ளையை பாரு நல்லா படிக்குது அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டியாமா? உனக்கு உன்னை பெற்றதை காட்டிலும் உன்னை புளி முட்டையை பெற்றிருக்கலாம், உன்னால் என்ன பிரயோஜனம், தின்றதுக்கு இப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் பேசுவாங்க. நம்ம மென்டாலிட்டியாக தான். ஸோ ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு, எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ரிப்போர்ட் கார்டு வந்துச்சு. என்னுடைய மகனுக்கு ஜோஷுவானுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு பக்கத்து 2 பேரும் சீட்மேட்ஸ். இந்த பக்கத்தில் அவன் இருப்பான், இந்த பக்கத்தில் அவன் இருப்பான். நான் ஜோஷிட்ட கேட்டேன், உன்னோட ஃப்ரெண்ட மார்க் என்ன? ஏதோ மார்க்ஸ்க்கு பேச்சு வந்தது. நான் கேட்டேன், வாட் இஸ் இஸ் மார்க்ஸ் என்ன? எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? நன் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படின்னு. என்னடா பக்கத்தில் இருக்கிறா நன் ஆஃப் மை பிஸ்னஸ் என்று சொல்கிறா? அப்பா, தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், ஹியர் இஸ் திஸ் இஸ் மை மார்க்ஸ். உனக்கு எதுவும் கேள்வி இருந்தால் என்னை பற்றி கேளு, மற்றவனை பற்றி கேட்காத. ஆனால் நாம் எப்பயும் பார்த்தீங்கன்னா மற்றவனை பற்றி பேசுகிறதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருப்போம். என்னை கவனிக்கிறீங்களா நீங்கள்? ஸோ சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படி வரும்போது பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், ஒரு நாளும் நீங்கள் கேட்குற பிள்ளைகள், ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை இன்னொருவோடு கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு நாளும் செய்யாதுங்க. அது அந்த பிள்ளைகளை ஹேர்ட் பண்ணும். அந்த பிள்ளைகளை ஹேர்ட் பண்ணும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் இப்போ ரெபக்காவுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு 2 சன்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் ஈசா, இன்னொருத்தன் யாக்கோபு. வேதம் சொல்லுது, ரெபக்கா யாரை நேசித்தா? இளையவனை. ஏன்? அவன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தான், அவங்க அம்மாவோட கைக்கே இருந்தான். அம்மா கடைக்கு போவா, குரோசரிக்கு போனால் போயிட்டு வந்து பேசாமல் வாயை மூடிட்டு அம்மாவுக்கு பட்டர் போட்டுட்டு அவன் இருந்தான். அடுத்தவன் ஏசா, அவன் அந்த ஊரெல்லாம் உலகம் எல்லாம் காடெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்தான். அவன் கொண்டு வர்றதை சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா அவன் மேலே நட்பாக இருந்தான். கடைசி அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே எதிராளியாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? வேதத்தை வாய்ச்சி பாருங்க. ஏசா போய் இஸ்மேலோட இடத்துல பெண் எடுத்தது காரணம் அவங்க அம்மா.
அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட போய் இவன் பண்ணுற காரியம்லாம் இப்படி இருக்குன்னு பேசிட்டே இருந்தபடினால அதை கேட்டுட்டு ஏசாவுக்கு, நீ இவ்வளோ பேசுறியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு தான் போய் அந்நிய பெண்களிடத்தில் போய் திருமணம் பண்ணினான். என்ன கவனிக்கிறீங்களா நீங்கள்? ஸோ அதிகமாய் நமக்குள்ளே வர்ற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிரச்சனை நம்முடைய பிள்ளைகள் இமோஷனலி ஊன் பண்ணி இருக்கிற போது அவங்கள நம்ம இன்னமும் ஊன் பண்ணுறோம். So when you ask your question, why me, Lord? Remember that God is assessing your faith. Number 2, when you are going through the tough time, remember God is developing your faith. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். Return your Bible, John chapter 9 verse 7. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். You young people have to understand the principle of life. இல்லையா? நீங்கள் எல்லாம் you are smartest. நீங்கள் என்ன காட்டிலும் 1000 times you are smart. I trust. அதாவது என்ன கவனிச்சு கேட்குறீங்களா? நான் உங்கள் வயசில் இருந்தபோது எங்களுக்கு இவ்வளவு டெம்டேஷன் இருக்கல. Now you have more, 5-7 times powerful temptation உங்களுக்கு எங்களை விட நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. You are facing such a tremendous heavy temptation. காரணம் இந்த உலகம் அவ்வளவு டெவலப் ஆகிட்டு. ஓகேயா? அப்போது உங்களுடைய challenges are different than our challenges. In the name of counseling, we are giving you foolish counseling too. நான் தான் பாஸ்டருக்கு சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்டர் செபஸ்டினுக்கு சொல்லிட்டு இருந்தேன். யங் பீப்புளை நாங்கள் ஹவ் வி ஹாவ் டு ஹேண்டில் இட். அவங்கள்ட்ட லாங்குவேஜ் தெரியணும். என்னுடைய சர்ச்சில் என்னுடைய மூத்த மகன், அவருக்கு 34 years old, அவர் தான் யூத்தை ஹேண்டில் பண்ணுவார். When I go to preach the first service in English, once in a month I will preach. Sometimes I feel I disconnected with them. ஏன்னா எனக்கு தெரியாது. When Isa go preach, அவர் அங்கே போய் ப்ரீச் பண்ணும்போது these young generation are connected with him. ஏன்னா அவர் ப்ரீச் பண்ணும்போது ஃபேஸ்புக்கை பற்றி பேசுவான், ஸ்னாப்சாட்டை பற்றி பேசுவான், இன்ஸ்டாகிராமை பற்றி. எனக்கு இதை என்னன்னே தெரியாது பாருங்க. என்னடா ஃபேஸ்புக்ன்றான், மார்க்கெட் பிளேஸ்ன்றான், என்னடா பேசுகிறான்னு கேட்டப்பா, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாப்பா நீ அப்படின்னோம். ஆனால் அவர் பேசும்போது உங்களால் யூ கேன் கனெக்டட், ரைட்? எஸ் நோ? யா, யூ கேன் கனெக்டட். இப்போ ஒரு சின்ன ஒரு நோட், ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த என்டையர் வேர்ல்டை கையில் வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ when something happen in your life, when painful things happen in your life, remember God is developing your faith. Don't give up. Don't give up. 1000 times you may fall. 1000 தடவை நீ கீழே விழலாம். ஆனால் that is in your hand to stand up. உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் எழும்பி நிற்கிறது. என்ன கவனித்து கேட்குறீங்களா? இந்த உலகம் யூ கோனா பி மச், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத டெம்டேஷன் எல்லாம் உங்களை வரும். ஆனால் ஆண்டவரை நம்பி நில்லுங்க. எகெயின் 9:7 says, வேதம் என்ன சொல்லுது? அங்கே ஒரு குருடன் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆமாம், ஆண்டவர் அந்த 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 கண்டாக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு குருடன் வாரான், ஆண்டவர் சேற்றை எச்சியை துப்பி சேற்றை குழைச்சி அவன் கண்ணில் பூசி அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறார், சொல்லுங்க வாசிப்போம் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, நீ போய். ஒரு நிறுத்துங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? he is a blind man. இவன் யாரு? குருடன். ஒரு குருடனை பார்த்து சொல்றார், ஒரு குருடன் ஆண்டவர்கிட்ட இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணணும்? இயேசு அவர் கையை வச்சு அவனை கோணமாக்கணும், இல்லையா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ். த செகண்ட் சாய்ஸ் இல்லைன்னா கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு கொண்டு போய் சிலோங்குளத்தில் விடணும். இது ரெண்டும் அவர் செய்யாம he said go and wash. Go and wash. Go. What do you mean go and wash? I'm a blind man. How can I go?
ஏன்னா ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அவனை டீச் பண்றாரு பாருங்க. நமக்கு ஆவியானவர் டீச் பண்ணி தரார். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது we learn or we through our life the faith will be much more developed. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அதிகமாக நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, போய் கழுவு என்றார். அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திருப்பி வந்தான். நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை அறிஞ்சது என்னுடைய கஷ்ட நேரங்களில் தான். என்னை பற்றி நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்தவன். 20 வயசு வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. நான் தேவாரம், திருவிசப்பா, திருப்புகள், திருப்பல்லாண்டு, நான் எம்பாட்டில் போயிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவர் செவிட்டில் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தவர் என்ன ஒழுங்காக வச்சுருக்கலாம். இல்லை, நான் எப்போ போய் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் நான் தங்கியிருந்தேன். எங்கள் ஊர் மன்னார், ஸ்ரீலங்காவில் மன்னார் என்ற இடம். நான் யாழ்ப்பாணத்துக்கு டோஃபல் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக வந்திருந்தேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ இன்னும் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க சர்ச்சுக்கு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் தேடின தேவன் இவர் தான் கண்டுபிடிச்சி நான் அவரை ஏற்றுக்கொண்டேன்னா, அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கப்பட்டுட்டேன். அடுத்த சனிக்கிழமை நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 6 நாள் இடைவெளி தான். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் பெரியம்மாட்ட சொன்னேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அல்லேலூயான்னு. உடனே எங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு வாயில் ஸ்வீட்டெல்லாம் தீத்தினான்னு நினைக்காத, என்ன பிடிச்சி கெட் அவுட் மை ஹவுஸ்ன்னாங்க. சரிங்களா? அப்போ வெளியில் வந்து நான் நின்று யோசிக்கிறேன், என்னடா இப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை. சரி, அதில் ஆரம்பிச்சது பாருங்கள். என் தங்கச்சிகிட்ட திருமணம் வந்துச்சு. என் தங்கச்சிகிட்ட திருமணம் வரும்போது என் சொந்தக்காரெல்லாம் கூடி வந்துக்கிறான். திருமணத்துக்கு நான் தான் பே பண்ணுறேன். ஆனால் அங்கே இருந்த ஐயர் பாருங்கள், என்னையும் என் மனைவியை பார்த்துட்டு, ஐயோ த பிரதர்ன்னு கேட்டான். ஆமான்னு சொல்ல, நீ வந்து உட்காந்து கிரியை இதில் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும். நான் சொன்னேன், நான் அதை தொடவே மாட்டேன். அவர் சொன்னார், எல்லாம் மனம்தான். நான் சொன்னேன், சரியா சொன்னீங்க, நான் மனம் மாறினதுனால தான் இதெல்லாம் வேணாம். என் சொந்தக்காரன் என்ன செய்யலாம் தெரியுமா? எங்கள் கசின் பிரதர் இப்படி பிடிச்சான் என்ன கழுத்தில், அப்படியே சரண்டு தூக்கிட்டு வெளியில் தரலாம் பேங்கட் ஹோலுக்கு, அந்த பார்ட்டி ஹோலுக்கு பின்னால் கொண்டு விட்டுட்டு, நீ இனிமேல் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா. நானும் என் மனைவியும் வெளியில் நின்னோம். அப்போ என் மனைவி வயசு 19. அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, இப்படி தானே வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்குமா? ஆண்டவருக்காக இருந்தால் இப்படி தான். நான் சொன்னேன், ஆண்டவருக்காக இருந்தால் வாழ்நாள் பூரா நீ அழ வேண்டி தான் வரும். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். ஞாபகத்தில் இருங்க. எனக்கு கவனிச்சிங்களா? ஏறக்குறைய 25-30 இன்னைக்கு 35 வருஷம் ஆச்சு. இப்போது எந்த பிரதர் என்னுடைய செவிட்டில் கை வச்சானோ அவன் என்னை காணும் போதெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணிடுவான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த துன்பத்தின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணிட்டே. ஃபர்ஸ்ட் God is assessing our faith. The second one, God is developing our faith. நீ எவ்வளவு துன்பப்படுற? ஷத்ரக், மேஷக், ஆப்னேகோவை பற்றி நமக்கு தெரியும். ஷத்ரக், மேஷக், ஆப்னேகோவுக்கு பிரச்சனை வந்தபோது நம்ம ஒரு பெரிய தூராவில் என்ற இடத்துல ஒரு பெரிய சிலையை வச்சுக்கிறாங்க. எல்லாரும் பவ் டவுன் பண்ணணும், எல்லாரும் குனிஞ்சு அதை வணங்கணுன்னே இந்த 3 பேரும் சொன்னாங்க. அது நடக்க போகிறதே கிடையாது. 3:16 வாசிக்கும் போது சொல்லுவோம், வேதம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராஜாவே ஒன்று அறிய கடவர்கள், என்ன அப்படிதான் போட்டிருக்கு. ராஜாவே உமக்கு ஒன்று தெரியும்னு, என்னன்னா நீர் வச்ச சிலையை நாங்கள் வணங்க போது நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அந்த வார்த்தையை வாசிங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை வாசிங்க, ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் ஆராதனை செய்வதும் இல்லை. நீ ஆண்டவருக்காய் நில்லே, கர்த்தர் உனக்கு அனுப்பார்.
அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லு. வாலிப பிள்ளைகளோடு நான் பேசுறேன். நீ ஆண்டவருக்கா இல்லை, கர்த்தர் உனக்கா நிற்பார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் லேசுப்பட்டு ஆரம்பம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மச்சம் மறுவில்லாத ராஜகுலத்தார், தேவ பிரின்சஸ். அவங்க எல்லாம் ஒரு பிரின்ஸாக இருந்தாங்க, ஒரு நாட்டினுடைய இளவரசர்கள். கூட்டிகிட்டு வரும்போது அடிமையோடு வராங்க. ஆனால் அவங்க டிசைட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தானியேல் ஒரு பிளான் கொடுக்குறார். ராஜாவினுடைய போஜனத்தினாலும் சரி, அவருடைய திராட்சை ரசத்தினாலும் சரி, நான் என்ன செய்கிறது, டிஃபைல் பண்ணப்படுவது இல்லை, தீட்டப்படுத்த போவது நான் கிடையாது. பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசிங்க போயிட்டு. அப்னாசனுடைய இருதயத்தில் தேவன் என்ன செய்கிறார், ஒரு இரக்கத்தை கொண்டு வரார். 10 நாளைக்கு எங்களுக்கு மரக்கறி பருப்பு முதலானவற்றை கொடுங்க, வெஜிடேரியன் மீல்ஸை கொடு. கம்பேர் பண்ணி பாரு, என் முகம் வாடி இருந்துச்சுன்னா நான் போயிடுறேன் அப்படிங்கிறார். ஒன்றை மாத்திரம் என்ன கவனிச்சு கேட்குறீங்களா? யூ ஆர் லிவிங் ஒரு ஒரு எங்கே பார்த்தாலும் கோயிலும் குளமுமா இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க, சரியா? நானும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்தேன். என்னுடைய தகப்பனார் இலங்கையில் இருக்கிற ஒரு பெரிய சிவன் கோயிலில் அவர் அந்த கோயிலுடைய ஒன் ஆஃப் த போர்டு டைரக்டர். அவருடைய பிள்ளை தான் நான் 2 தீட்சை எடுத்துக்கிறேன். நாங்கள் ஒரு முடிவு எடுத்தேன், நான் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற யாரையும் நான் என்ன செய்யறதில்லை, பணிஞ்சு கொள்றதில்லை. இதே முடிவை அவங்க செய்யிட்டாங்களே, தானியேலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ பண்ணிட்டாங்க. எந்த காரணம் கொண்டோம்? இப்போ நீங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், நீங்கள் போகிற இடம் வார இடத்துல ஒருவேளை பக்கத்தில் அங்கே எங்கெல்லாம் பண்டிகை கொண்டாடிட்டு பலி வச்சுட்டு படைச்சிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ஆகாரம்லாம் வரும். அதை வாங்கி நீங்கள் உண்றது இன்னை பொறுத்து நான் எங்கள் அம்மா தந்தா கூட உண்ண மாட்டேன். அது என்னுடைய தீர்மானம். உங்கள் தீர்மானத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நீங்கள் என்ன கம்முன்னு பேசாமல் இருக்கிறீங்க? அப்போது அவனை செய்கிறதுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். நீ யாரை பிரியப்படுத்த பார்க்குறாய்? தேவனை பிரியப்படுத்த பார்க்குறாயா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் வாசிக்கும் போது டிபேட்டட். கவனி, he said, கடையில் விற்கிற எல்லாத்தையும் வாங்கி புசி, அதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் சொல்லுவானா, அந்த சொன்னவனுடைய மனச்சாட்சி நிமித்தம் நீ என்ன செய், புசியாம. கவனிங்க, பாருங்க, logically he was arguing something. He said, be careful. ஏன்னா சொன்னவனுடைய சுத்த மனச்சாட்சி அவனுக்கு தெரியும். ஆகையினால கவனிச்சு நீங்கள் அதை உண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை செட் பண்ணுங்க. என்ன கவனிச்சு கேளுங்க. சரி, இப்போ செகண்ட் ஒன், why me Lord? என்ற கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன? ஏன் ஆண்டவரே எனக்குன்னா, ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். எனக்கு இப்போ 65 வயசு. அப்போது ஒரு பாஸ்டர் ஸ்கூல், எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு வருஷமும் நான் பாஸ்டர் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ நீங்கள் கேட்பீங்கன்னா, அவன் 55 வருஷமாக பாஸ்டர் ஸ்கூலுக்கு போறியா? ஆமாம், இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் எனக்கு யாரும் எனக்கு இப்படி சொல்லி தந்தால் நான் உட்காந்து கேட்பேன். ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப் அன்டில் ஐ டேக் மை லாஸ்ட் பிரெத். ஓகேயா? ஸோ அர்ஜுனால பாஸ்டர் டொமி பானட் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். ஒரு விஷயம் போயிருக்கும்போது என் கையில் $200 இருக்குது பாக்கெட்டில். ஹோட்டல்ஸில் நான் 5 நாள் தங்கி இருந்திருக்கிறேன், அது பே பண்ணணும். அதுக்கு எனக்கு கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. இந்த மணி நான் பாக்கெட் மணியாக வச்சுட்டு இருக்கிறேன். நான் அதை சேவ் பண்ணியிருக்க காரணம், நான் வீட்டுக்கு வந்த மாதிரி, நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து கனடாக்குள்ளே வந்த மாத்திரத்தில் ஐ நீட் டு ஸ்பெண்ட் த மணி ஃபார் மை சேக். எனக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு, நேரம் ஓடுது. பாஸ்டர் ஸ்கூல் முடிஞ்சது, எல்லோரும் நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நான் என்னுடைய பேக்கேஜை எடுத்துகிட்டு கீழே வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து நிற்கிறேன். இந்த 5 நாளும் எனக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வெள்ளைக்கார பாஸ்டர் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் நின்று கொண்டு இருக்கிறார். இப்படி நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ பே பண்ணிட்டு இல்லையா, டைம் ஆகுதே அப்படின்னா. அவர் சிரித்தார் என்னை பார்த்து சிரிக்க. நான் செக் அவுட் பண்ணுறேன். என்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்து நான் செக் அவுட் பண்ணிவிட்டு அவரை திரும்பி பார்க்க என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கொடு அப்படின்னார். நான் இந்த 200 வச்சு நான் என்னவோ இந்த 5 நாளும் எவ்வளவோ பிளான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் உள்ளத்தில் சொல்கிறார், டேக் த மணி அண்ட் கிவ் டு ஹிம். ஸ்ட்ரகிள் பண்ணோம் பாருங்க. ஆண்டவரே, டோன்ட் ப்ளே வித் மீ லார்ட், ஐ நீட் திஸ் $200, ஐ வாண்ட் பை சச் அ திங்னு நான் எவ்வளோ ட்ரீம் லேண்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இவர் சொல்கிறார் குடு அப்படிங்க. இந்த நான் என் வாழ்க்கையில் நான் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது. கடைசியில் ஆண்டவர் வென்றார். நான் அந்த $200 ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி தட்டுவோமா, ஒரு 5 தட்டிட்டு எடுப்போமா, இப்படியெல்லாம் மனசுக்கு வருது. இல்லை ஆண்டவர் எட்ரா அவ்வளோ பணம் ராஸ்கல் அப்படின்னு எடுத்துட்டு அந்த ஊழியக்காரன் அவர் இப்படியே நிற்கிறார். அவரோட கையில் வச்சுட்டு காட் பிளஸ் யூ பிரதர் அப்படின்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், இதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் ஹாவ் அ சிங்கிள் பெனி டு பே மை ஹோட்டல் ஃபீ அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்கூலுக்கு வரும்போது நீ உன்னுடைய ஹோட்டலில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னார். அவரை நம்பி நான் வந்து நின்னேன். இங்கே நிற்கும்போது யார் எனக்கு தருவார்ன்னு எனக்கு தெரியாது. இந்த உன்னை கொண்டு கர்த்தர் எனக்கு தந்துட்டார், அல்லேலூயான்னு அந்தாள் போயிட்டு. நான் இப்போ வரும்போது எப்படி வாரேன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமாக வாரேனா? பிளேனில் இருக்கும்போதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நினச்சி வீட்டை வந்து இறங்கினா என்னுடைய ஃபெய்த்தை பாருங்கள். இறங்கிட்டு நான் வர்ற வழியே தான், எங்கள் வீட்டுக்கு வர்ற வழியே தான் என்னுடைய போஸ்ட் பாக்ஸ் இருந்தது. அதை போய் திறந்து பார்த்தா அதுக்குள்ளே $750 கவர்மெண்ட் ரிஃபண்ட் ஒன்று வந்திருந்தது. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய ஃபெய்த் கொடுத்தா கர்த்தர் என்ன செய்வார்? ஆமென். ஏழைகளை விசாரிக்கிறவன், தருத்தரோடு விசாரிக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ when you have உங்களுக்கு ஏன் ஆண்டவரே என்ற ஒரு சந்தர்ப்பம் உன்னுடைய ஒரு கொஷன் மனசுக்கு வந்தா நீங்கள் நினைக்க வேண்டிய 2வது பிரின்சிபல் என்னன்னா, God is developing my faith. The first one is God is assessing my faith. The second one, God is developing my faith. The number 3 is God is revealing my faith. Why me, Lord? தேவன் என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் வெளிப்படாத விசுவாசம் அந்த கொஸ்டினுக்குள்ள வரும் பாருங்க. தேவன் பார்த்து கொள்ளுவார். ஏப்ரகாம் நம்முடைய முத்தப்பனாய் ஆபிரகாம் நின்னார் மேலே, மோரியா மலையில் நிற்கிறார் பாருங்க. உங்களுக்கு தெரியும் அந்த அந்த ஸ்டோரியை வீட்டில் போய் பாருங்க. 22 அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தமிழில் வாசிக்காதீங்க, இங்கிலீஷில் வாசிங்க. Let me tell you something. நீங்கள் YouVersion பாவிப்பீங்களா? ஒருவரும் அந்த ஆப்ஸ் பாவிக்கிறது இல்லையா? நீங்கள் YouVersion, how many of you நீங்கள் பாவிக்கிறியா? வெரி குட். நீங்கள் பாவிக்கிறீங்களா? ஓகே. there are a lot of versions available, right? That's one of the version is contemporary Jewish translation. Take that one. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, T4T translation for translators. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது. நம்ம பழைய வெர்ஷனை தான் இன்றைக்கி வச்சுட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு 90 விதமான தமிழ் வேதம் படிக்கிறவங்களுக்கு அதனுடைய எசன்ஸ் புரிகிறதில்லை. அதனால தான் இன்னமும் நம்ம டெவலப் பண்ணாமல் இருக்கிறோம். பட் தேங்க் காட், நீங்கள் யங் ஜெனரேஷன், you are the blessed one. So many apps is available. So many translation is free. நீங்கள் என்னுடைய பேட்டர்ன் அவன் உங்களுக்கு காண்பிக்கிற வேண்டாம்.
இதுக்குள்ள ஏறக்குறைய ஒரு 50 டிரான்ஸ்லேஷன் நான் வச்சுக்கிறேன். நான் ஏறக்குறைய ஒரு $1000 worth ஆஃப் சாஃப்ட்வேர் நான் இதுக்கு போட்டு வச்சுக்கிறேன். காரணம் வேற ஒன்றும் இல்லை, இந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். மன்னிச்சுக்கொள்ளுங்க, கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் வேதம் வாசிக்கும் போது. அப்போ ஆண்டவருடைய ஃபெய்த், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த T4T டிரான்ஸ்ல நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய ஃபெய்த்தை எப்படி அது டெவலப் ஆகிறார், வெளியரங்கமாக்குறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை போடுவோம். மத்தேயு 8:9 Matthew chapter 8 verse 9. ஸோ இந்த மகளே, நீங்கள் யூவர்ஷன் பாவிக்கிற பிள்ளை இவங்களுக்கு எல்லாருக்கும் அதை டவுன்லோட் பண்ண சொல்லி கொடுத்துரு. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் டு பை. ஓகே, நீங்கள் யாரும் போய் வாங்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ நவ் டேஸ். உங்களுக்கு மோர் தேன் 50 டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ NIV translation, யூஸ் NIV translation, NLT translation. If you want easy translation, you can go God's Words translation, the Passion translations, NKJV translations, American Standard translations. நீங்கள் என்ன சொல்ற, என்ன பாருங்க, நீங்கள் எப்போ வாசித்தாலும் don't read only one translation. Compare the translation. Put it on the comparing mode and read it. So the comparison will give you the right direction or the clarity. Okay. இங்க பாருங்க, God is revealing your faith. எப்படி? மத்தேயு 8:9 அவன் சொல்றான், இந்த செஞ்சுரியன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். 13 அப்போ ஆண்டவர் சொல்றார், 100 நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்கார சொஸ்தமான. ஓகே, இங்க என்னத்தை நாம ரிவீல் பண்றேன்னா, அவன் சொல்றான் the power of the word, the commanding power பற்றி சொல்றான். He says, I am a centurion, under me there are 100 soldiers. When I say hey do, they do. Come, he comes. அப்போ அவர் இந்த செஞ்சுரியனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். So what is God is doing here? God is revealing his faith. அதை ஆண்டவர் பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்ற 100 நோக்கி, இந்த ஆங்கில வேதாமத்தில் அது வாசிங்க. If you have English Bible there, go, your servant is healed அப்படின்னார். There's only 2 words. ஆங்கில வேதாமம் வச்சுக்கிற வாலிப பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஆங்கில வேதாமம் தான் பார்க்கணும். இனிமேல் தமிழ் ஒருத்தர் வச்சுக்க கூடாது. You should have English Bible. It's enough. Different translation, different. பிள்ளை பின்னால் இருக்கிற மக உங்களுக்கு உதவி செய்வால். நீங்கள் எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்கணும். ஸ்பெஷலி இந்த யூத் மீட்டிங் நீங்கள் வரும்போது யூஸ் different translation. Different. And Jesus said unto him, here is a KJV translation, I think, right? It's a KJV. Look at the word translation. And Jesus said unto the centurion, go thy way, as thou hast believed. ரொம்ப முக்கியமான, as thou hast believed, so be it. நீ எதை சொன்னாயோ, நீ எதை விசுவசித்தாயோ, அதன்படி உனக்கு ஆக கடவுது, அதன்படி உனக்கு ஆக கடவுது. ஸோ இதை என்ன கவனி, நான் பைபிள் காலேஜில் 4.5 வருஷம் படித்ததுனால நான் எப்போயுமே நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா, இஸ் a word pressure is very important. When you speak the word with authority. If you want to chase a dog, இப்போ நீங்கள் நாய்க்கு பின்னால் போய், நாயே போ நாயே, நாயே போ நாயே, நாய் என்ன செய்யும், நீ போ நாயே என்று சொல்லும், இல்லை அப்படித்தானே? ஆனால் நீ போய் ஏய் பப் அப்படின்றது ஓட்டமாக எடுக்காதா? ஸோ இந்த பிரச்சனை எங்கே தங்கியிருக்குன்னா, நம்மளோட அறிவில் தங்கியிருக்கு. யூ ஹாவ் டு ஹாவ் அ ஒத்தாரிட்டி, நல்ல ஒத்தாரிட்டி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரான்ஸில் இருக்கிறார். அவருக்கு பேர் பாஸ்டர் ஏபேல் கணேசன்.
அவர் சொன்னார் ஒரு விஷயம், இப்படி யுத் மீட்டிங் நான் பேசிட்டு இருக்கும்போது யுத்தத்தை தான் சொல்லியிருந்தார். nobody has taught him how to drive out demon. எப்படி பிசாசை துரத்துறன்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அவருக்கு பைபிள் காலேஜ் ட்ரைனிங் அவருக்கு கிடையாது. ஸோ ஒரு நாள் நைட் ப்ரேயருக்கு ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்துட்டாங்க. டீமன் பொசஸ் பிள்ளை. அந்த பிள்ளை எழுப்பி ஆட இப்படிய துவங்கினோன்னே இவருக்கு என்ன செய்யணுன்றே தெரியலை. பிசாசு, ஐயோ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, வெக்கமாக இருக்குது, பிசாசேன்னு பாட்டு அது போகவே மாட்டேன்ட்டான். கடைசியாக என்ன செய்ய, வேத புத்தகத்தை எடுத்து தண்டை தலையில் வச்சானே. அப்படி வச்சுட்டு பிசாசே என்ன கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்தது போகும் தானே. பிசாசே அது போகல. பிராரத்துக்கு வேதத்துக்கு அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளைக்கு மேலேயும் வச்சாரான். அப்பையும் போகல. என்னடா இது பிசாசு போகுதில்லைன்னா அப்போ பக்கத்தில் இருந்து சொன்னா, டேய் நாயை கலைக்கிறது எப்படிடா பேசுவா, போனாயேண்டா, அதுதான் போனாயன்று தான் உன்னை பார்த்து தான் சொல்ல போகுது. அதனால நான் சொல்கிறேன், யுவர் வேர்டு ஹேஸ் அ பவர் இல்லையா. அத்தாரிட்டி இருக்கணும். உங்கள் நாவில் அத்தாரிட்டி இருக்கணும். உங்கள் ஃபெய்த்தை கத்த டெவலப் பண்ணுறார். டோன்ட் ஆஸ்க் த கொஸ்டின் வை மீ லார்ட், பட் லேர்ன் ஃப்ரம் தட் கொஸ்டின் அண்ட் சே திஸ் இஸ் வை த லார்ட் ஹாஸ் பெர்மிட்டட் மீ கோ த்ரூ த பெயின். ஆண்டவர் எதுக்காக என்னை இதை அனுமதிச்சாருன்னா என்னுடைய விசுவாசத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டஃப்னா வாலிப பிள்ளையில கவனிங்க. நீங்கள் யூ ஆர் இன் த ஏஜ் அட் த பிகினிங் ஆஃப் யுவர் லைஃப்பில் நின்றுட்டு இருக்கிறீங்க. டோன்ட் ட்ரஸ்ட், எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நேரம் வரும்போது நீ ஒரு நேரத்தில் நீ பிரேக் பண்ணி உட்காருவாய். ஒரு நேரத்தில் ஒரு சவாலை சந்திச்சுட்டு நீ ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு எல்லாம் உடைஞ்சு போய் நிற்கிற நேரத்தில் ஏன் என்ற கேள்வி வரும்போது 3 காரியம் உள்ளத்தில் வரணும். நான் சொல்லித்தந்த 3 காரியம். முதலாவது சொல்லித்தந்தேன், காட் இஸ் அசஸிங் யுவர் ஃபெய்த். 2வது, காட் இஸ் developing your faith. 3வது, God is revealing your faith. Do you understand what I said? புரிஞ்சுக்கிட்டீங்களா? All right. பாஸ்டர் மேலே